வணக்கம், நான் சக்தி மதுரையிலேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னு எனக்கே தெரியும். வீடியோ வந்து கிராஸாக போட்டிருக்கேன். ஓகே, இது நான் அம்மன் சிலை ரொம்ப பெருசு, அதனால் இப்படி தான் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. யூடியூப்பில் பார்க்குறவங்க வீடியோ நல்லா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுட்டு ஆட்டோ ரொட்டேட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கரெக்டாக தெரியும். ஃபுல் ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நேராக. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு மாவில் லேசாக அந்த லெமன் எல்லோ கலர் வர்றதுக்காக மஞ்சள் கலர் கேசரி பொடி தெரியும் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இப்போது பண்ணக்கூடிய அம்மன் வந்து பெங்களூரில் இருக்குது. இந்த அம்மன் நவராத்திரி டயத்தில் நான் பண்ணின அலங்காரம் இது. ஆல்ரெடி நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருக்கேன். ராஜராஜேஸ்வரி அலங்காரம் பெங்களூரில் ஹொசா ரோடு, நாகநாத்புரம், பரஸ்ப நகரகாரா அங்கே பண்ணது. கிளாஸுக்கு வர முடியாதவங்களும் சரி, வந்தவங்களும் சரி, நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோவில் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எதுக்காக ஃபஸ்ட்டு மாவு வைக்கும்போதே லைட்டாக ஒரு மாதிரி பள்ளமாக பறித்து விட்டுட்டே போகணும். ஏன்னா ஒரே மாதிரி லேயராக வந்து வரணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பள்ளமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணுறது. வச்சு அதே மாதிரி ஒரு கட்டத்தில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி மாவு வேணுன்ற இடத்துல உட்காந்துக்கணும். சும்மா வச்ச உடனே வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்க அதில் ஏதாவது விரிசல் மாதிரி வரும், ஹோல்ஸ் மாதிரி வரும். அப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை. இந்த இதில் வந்து நான் வாட்டர் கலர் எதுவும் போடல. ஓகேவா? அந்த சாரீக்கு இதுக்கெலாம் வந்து நான் பேப்பர் தான் வந்து கொடுக்க போகிறேன். முகம் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பழகிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, முகம் எடுக்கிறது ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக பழகிக்கோங்க. இது வந்து கண்ணம் லேஸ் அப்படி தூக்கி உருட்டையாக வரணும் இல்லையா, அதுக்காக தான். இதில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு எப்படி வருது, அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஓகேவா? அந்த ஐப்ரோ எடுக்கிறதுன்றது ஃபுல்லாக பக்கமும் அப்படியே வச்சு அமுக்கி விட்டுறக்கூடாது. லைட்டாக மட்டும் எடுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம ஹியூமனுக்கு நமக்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. அந்த கண்ணுக்கு மேலே லேசாக அந்த ஐப்ரோவோட எண்டில் லேசாக கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கும். எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக. ஃபஸ்ட்டு நெத்தி, கண்ணம், அதுக்கப்புறம் மூக்கு, மேல் உதடு, கீழ் உதடு, கடைசியாக நாடி. லிப்ஸ் வந்து கரெக்டாக ஷேஃபிங் வரலைனாலும் ஓகே, பரவாயில்ல. அது வந்து நீங்கள் பெயிண்டிங்கில் கொடுக்குறதா இருந்தால் தான் கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்கணும். ஓகேவா? இது நீங்கள் பேப்பரில் கொடுக்குறதுனால எதுவும் பிரச்சனை இருக்காது. நான் பேப்பரில் தான் கொடுப்பேன். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மாவு தான். சரிங்களா? இதுக்கு ஒரு சிலருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், இதெல்லாம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு. ரூல்ஸுன்றது வந்து எல்லாமே மனுஷன் போட்டது தான். ஓகேவா? எந்த கடவுளும் நேரடியாக வந்து சொல்லலை எனக்கு மாவில் போடு, சந்தனத்தில் போடுன்னு யாரும் நேரடியாக வந்து சொல்லலை. ஓகேவா? அதனால் முழு மனசோட என்ன பண்ணாலும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பார். சரிங்களா? அப்படி ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. இதில் பண்ணலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்லாம் ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. அப்புறம் அந்த தாடை வந்து நாடிக்கு கீழே இருக்கும் இல்லையா, கழுத்துக்கு மேலே தாடை, அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நிறையா பேர் பண்ணுற பெரிய சொதப்பல்லே அந்த தாடை வைக்கிறதுல தான். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இப்போது இந்த ஒரு 2 வருஷத்தில் தான் நல்லா ஃபுல்லாகவே இதே வேலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ தான் நல்லா கை திறந்திருக்கு. எனக்கே தெரியுது. என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயுமே பாருங்கள், நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அலங்காரத்துக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்க அலங்காரத்துக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ டேக் டு ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் வரும். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது தான். இது வந்து முடி கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக. ஓகேவா?
இப்போது இருக்கிற இடத்துல அப்படியே கூட வைக்கலாம், வச்சோன்னா அது முடி தனியாக தெரியாது. கோயில் கோபுரத்தில் சுதையிலையுமே கூட பாருங்கள், லைட்டாக ஹேர் வந்து தூக்கி கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அப்புறம் கண் வந்து இருக்கிறதுல அப்படியே ஒட்டிட்டோன்னா ஏதோ ரொம்ப கண் உள்ளே போயிருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மேலே கொஞ்சம் கண்ணை மட்டும் தூக்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். கிரீடம் வந்து நிறையா கோயில்களில் அப்படி தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம போடுறது மாவு தானே, நல்லா ஏற்றி கொஞ்சம் பெருசாக கொடுங்க, அழகாக இருக்கும். அதுதான் நல்லா ராஜமகுடம் மாதிரி இருக்கும்.